அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்குன்னா, ஒரு ஒரு பொம்பளை பிள்ளைங்களையும் பெற்றவங்களுக்கு இந்த வீடியோவை காணிக்கையாக்கணும்னு நினச்சேன். அதுக்காக தான் ஒரு கதை படித்தேன். அந்த கதையில் என்ன கதைன்னா, ஒரு விமானம் போயின்னுருக்கு, பயணிகளோட பறந்துன்னுருக்கு. ஒரு 100 150 பயணிகள் அதில் போகிறாங்க. அதில் போயின்னு இருக்கும்போது இடையில அந்த விமானத்தில் ஏதோ ஒரு கோளாறு, விமானம் ஆட ஆரம்பிச்சிடுது. விமானியால் கண்ட்ரோல் பண்ண முடியல, எந்த நேரத்துலையும் எது வேணாலும் ஆகலாம், அதனால் எல்லாம் ரெடியாக இருங்க, பேராசூட்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விமானத்தில் அறிவிப்பு அது இதெல்லாம் வந்துட்டுருக்குது. பெரியவங்க சின்னவங்க இப்போ பிஸ்னஸ் மேனு எல்லோரும் போகிறவங்க வரவங்கெல்லாம் பயந்து போய் நடுங்கின்னு அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கின்னு, இந்துக்கள் வந்து சிவபெருமானே, ராமா கோவிந்தா, உங்கள் திருவிளையாடெல்லாம் வச்சுட்டு எங்களை கொஞ்சம் காப்பாற்றுற வழியை பாருங்கள் அப்படின்னு இந்துக்கள் வேண்டுறாங்க. அவங்க கிறிஸ்தவங்க, பரலோகத்தில் இருக்கிற பரமபிதாவே, எங்களை வந்து அவங்க கூட கூப்பிட்டுக்க போகிற, அதனால் அதெல்லாம் வேணாம், எங்களை காப்பாற்றி கொடு, காப்பாற்றி கொடுத்தா நான் காணிக்கையை செலுத்துகிறேன், அந்த சர்ச்சுக்கு வரேன் இது சர்ச்சுக்கு வரேன் அப்படின்னு அவங்க. முஸ்லீம் இருக்கிறவங்க அல்லாஹ் அக்பர், எங்களை இந்த வாட்டி காப்பாற்றி விடு அப்படின்னு அவங்க. ஆக அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தை அவங்கவுங்க வேண்டிக்கிறாங்க. எல்லோரும் எல்லார் முகத்துலேயும் கவலைப்படந்து போயிடுது. சிலர் வந்து அழுகுறாங்க, கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. பணிப்பெண்கள் ஓடி ஆடின்னு அவங்களுக்கு ஒரு உதவிங்கள்லாம் செஞ்சுட்டுருக்குறாங்க. மறு அறிவிப்பு எப்போ வருமா, நிற்புமா, போகுமா என்னான்றது நிலமை புரியல யாருக்கும். எல்லோரும் தத்தளிச்சுட்டுருக்குறாங்க. ஒரு பொண்ணு மட்டும், ஒரு 10 வயசு பொண்ணு இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த பொண்ணு மட்டும் அதனுடைய கையில் ஏதோ ஒரு விளையாட்டு பொருளை வச்சுக்கின்னு விளையாடின்னு சிரிச்சின்னு விளையாடின்னு இருக்குது. அந்த பணிப்பெண்கள்லாம் வந்து கேட்டாங்க, அம்மா அம்மா எல்லாரும் வருத்தத்தோடு இருக்கிறாங்க, அவங்கவுங்க எப்போ உயிர் பிழைப்போமோ பிழைக்க மாட்டோமோன்ற வருத்தத்தில் இருக்கிறாங்க. நீ வந்து அந்த வருத்தன்றது இதில் முகத்தில் தெரியல அப்படின்னா கூட, நீ வருத்தப்படாமல் சிரிச்சின்னு விளையாடின்னு இருக்கிறியே, ஏன் என்னான்னு, ஏன் உனக்கு பயம் இல்லையான்னு. எனக்கு பயம் இல்லைங்க அப்படின்னுச்சு. ஏன் அப்படின்னு கேட்டாங்க. அது அந்த பொண்ணு சாவகாசமாக சொல்கிறேன், கீழே இறங்கி சொல்கிறேன். அதை என்னென்னு, கீழே இறங்கி சொல்கிறியா, பிளெயின் நிற்குமா லேண்ட் ஆகுமான்னு தெரியலப்பா, அது ஆனால் ஆகும், தானாக ஆகும், நல்லாவே ஆகும், நீங்கள் பயப்படாமல் போங்க. சரி ரைட்டு, பிளைட்டு போய் ஒரு வழியாக எல்லா ஆட்டங்கிட்டெல்லாம் நின்று கீழே இறங்கி அது போயிடுச்சு. எல்லாம் டிவி சேனல் தான், நம்மக்கிட்ட இருக்கிறவங்களாம் அந்த கும்பலாக ஓடியாந்துருவானு, எல்லாம் ஒரு மைக்கை தூக்கின்னு உடனே ஓடியாந்து எல்லாருக்கிட்டையும் பேட்டின்ற மாதிரி எடுத்தாங்க. நீங்கள் எப்படி உணர்ந்தீங்க, நான் எப்படி உணர்ந்தேன், அது இதுன்னு எல்லோரும் அவங்க கடல் குருவையால் காப்பாற்றினார், அல்லாஹ் காப்பாற்றினார், இயேசு காப்பாற்றினார், சிவன் காப்பாற்றினார், கிருஷ்ணன் காப்பாற்றினார், அப்படி இப்படின்னு அவங்கவுங்க சொல்லிட்டு போனாங்க. ஆனால் இந்த குழந்தைய வந்து கேட்டாங்க, ஏம்மா இவ்வளோ பேர் கவலையாக இருந்தாங்களாம், நீ மட்டும் சிரிச்சின்னே வந்தியாம, பணிப்பெண்கள்லாம் சொன்னாங்க, அது எப்படி உன்னால் மட்டும் அப்படி சிரிக்க முடிஞ்சுது அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லிச்சான், எல்லாரும் அவங்கவுங்க நிலமை தெரியாமல் அவங்கவுங்க கஷ்டமாக உணர்ந்து கடவுளை வேண்டினாங்க. எனக்கு வந்து கஷ்டம் இல்லை, ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த விமானத்தை ஓட்டின விமானி எங்கள் அப்பா. அவர் வந்து நான் சாவத்தை அவர் பார்த்துட்டு இருக்க மாட்டார், அதனால் எப்படியும் சரி பண்ணிவிடுவார், என்ன சேஃபாக லேண்ட் ஆக்கிடுவாருன்ற மாதிரி நான் நினச்சி தான் சிரிச்சின்னு விளையாடின்னு இருந்தேன். அதே மாதிரி எங்கள் அப்பா என்னை காப்பாற்றினார், அப்படியே லேண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிச்சான். இது ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைங்களுக்கும் அவங்க அப்பா மேலே அவங்க அப்பா மேலே எவ்வளோ நம்பிக்கையை வச்சுருக்கிறாங்கன்றத சொல்கிறதுக்காக இந்த கதை சமீபத்தில் படித்தேன். அதை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. இதை கமெண்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணுங்கள். பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க, ஒரு பெல் பட்டனை தட்டுங்க, ஒரு லைக் போட்டிங்கன்னா தான் நம்ம மேலே எதுனா சரி பண்ண முடியும், இது மாதிரி வீடியோக்கள் போட முடியும். அதனால் அது மாதிரி பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.